ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 3 வேக வச்சுக்கிறலாம், 2 உடச்சி ஊற்றுறதுக்கு வச்சுக்கிறலாம், குழம்புல உடச்சி ஊற்றுறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கோம், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோங்க, 1 அன்னாச்சி பூ எடுத்திருக்கோம், 4 கிராம்பு எடுத்திருக்கோம், 3 பட்டை எடுத்திருக்கோங்க குட்டி குட்டி பீஸாக, 3 பல் பூண்டு எடுத்திருக்கோம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சிங்க, ஒரு குட்டி சைஸ், ஒரு 3 சில் எடுத்திருக்கோங்க குட்டி பீஸஸ் சேர்த்து இருக்குது. ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சைஸ் தக்காளிங்க, ரொம்ப பெருசாக போட்டால் புளிப்பாயிடும். இது ரொம்ப சின்ன சைஸ், பெருசாக இருந்தால் பாதி போட்டால் போதும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வீட்டிலே தயார் பண்ணுற மசாலாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிடலாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அரைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கிடலாங்க. இது 1/2 டீஸ்பூன் மிளகு வச்சுருந்தோம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாம் இன்னும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடலாங்க. 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இதையும் சேர்த்துக்கிடலாம். மூணு பல் பூண்டு, ஒரு இஞ்சி குட்டி பீஸுங்க, அந்த பீஸ் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். தேங்காய் 3 பீஸ் வச்சுருந்தோங்க, அதையும் இதில் சேர்த்திக்கிடலாம். சேர்த்திட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டுக்கிடலாம். இப்போ ஒரு அடி அடிச்சிட்டோங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. நல்லா எடுத்து விட்டுட்டு இதிலையே நம்ம ஹோம்மேட் மசாலா சேர்த்துக்கலாங்க. உங்களோட எந்த மசாலா இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மசாலா இருக்குங்க, அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிடலாம். தண்ணி சேர்த்திட்டு பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணுங்க. அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு கரைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இப்போ 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி கிடணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குட்டி சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையானது
கிளறி விட்டு நம்ம குழம்போட அளவு திக்னஸை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறோம். குழம்பு சில பேர் கெட்டியாக திக்னஸாக வச்சுருப்போம், சில பேர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது அவங்க விருப்பத்துக்கேற்ப தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் மீடியமாக தான் வைப்பேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. திக்னஸை பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பதம் போதும். கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம முட்டை வேக வச்சுருந்தோம், தோல் உரிச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்து வேக வச்சுருக்கிற முட்டை இந்த மாதிரி 4 கீரிக்கலாம். 4 கீரி குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டை வேக வச்சுருந்தோங்க. அந்த 3ஐயுமே இந்த மாதிரி 4 கீரி குழம்புல சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். அப்புறம் எப்படி உடச்சி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கொட்டி விட்டுக்கிறலாங்க. குழம்பு சூப்பராக கறி குழம்பு மாதிரி நல்லா ஜம்முன்னு வாசம் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்ம கறி குழம்பு சுவையில் தாங்க இருக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேகட்டுவோம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. முட்டையை இந்த பக்கம் நல்லா தள்ளி விட்டுக்கலாம். ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு ஒரு முட்டையை வந்து கரண்டியில் உடச்சி ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே மெதுவாக கலராக இந்த மாதிரி ஊற்றி விட்டுறவங்க. அடுத்து ஒரு முட்டையை உடைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஊற்றுனது வந்து இந்த இடத்துலங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றணும். அடுப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை உடச்சி ஊற்றுறது வந்து கலங்காமல் வரும். இப்போ சிம்மில் வச்சு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. காமிக்கிறேன். கரண்டியில் வந்து நமக்கு இந்த டைம் வந்து கிண்டி விட்டுறக்கூடாது. இப்படி கிண்டாமல் நம்ம முட்டையை ஊற்றணுங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு முழுசாக அந்த முட்டை கிடைக்கும். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ அப்படியே வெந்துட்டு இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கிடையில் கரண்டி எதுவும் குழம்புல போட்டுறக்கூடாதுங்க, கலங்கிற முட்டை. அதுக்காக தான் 5 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கோம் சிம்மில். 5 நிமிஷம் ஆகுங்க. 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் பாருங்கள், அதுவே தானாக மேலே வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பக்கம் ஒன்று உடச்சிருந்தோம், அதுவும் தனியாக மேலே வந்துருச்சு. இப்படி உடச்சி ஊற்றணும்னா குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்குங்க. வேக வச்சு இப்போ வந்து அடுப்பை நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். நல்லா தூண்டி விட்டுக்கலாங்க. இது வந்து மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம முட்டையை இந்த குழம்புல உடச்சி ஊற்றுறப்ப குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்குங்க. வேக வச்சு மட்டும் கூட போடலாம், ஆனால் அப்படி உடச்சி ஊற்றுறது வந்து நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி உடச்சி ஊற்றிக்கிறோம். இது வந்து நம்ம கறி குழம்பு சுவையில் இருக்குங்க. சாதத்துக்கும் யூஸ் ஆகும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க, சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே, பூரியிலேருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது எல்லா சாதம் முதற்கொண்டு நம்ம டிஃபன் ஐட்டம் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் சாதம்லாம் பண்ணுறோம்ல, தேங்காய் பால் எடுத்து சாதம் பண்ணுவோம், அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க, செமையாக இருக்கும். இப்போ குழம்போட அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போடுங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.